இன்னைக்கு கேரளாவில் மலையாளம் அப்படின்ற ஒரு மொழி பேசப்படுறது உங்களுக்கு தெரியும். இந்த மலையாள மொழி எப்போ தோன்றுனது, எப்போ உருவானுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பச்சை மலையாளம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த பச்சை மலையாளம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். மலையாளம் அப்படிங்கிறது இன்னைக்கு கேரளா அப்படின்னு சொல்கிறோம். கேரளம் அப்படிங்கிறது சேரளம் அப்படின்ற வார்த்தையில் சேரளம், சேரலன், சேரன், சேரநாடு அப்படின்னு பொருள். சேர சோழ பாண்டியர்களில் சேரநாட்டு பகுதி இன்றைய கேரளா, அதாவது மலையாள பகுதி. அங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட பாம்பே வரைக்கும் போகும். அது அந்த பகுதி, அதாவது மேலை கடற்கரை பகுதி முழுக்க, அந்த மலைத்தொடர் முழுக்க கேரளாவுடைய சேர நாட்டு ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது. இதில் கீழ்கரை நாடு, மேல்கரை நாடுன்னு ரெண்டு பகுதி. அதாவது மலைக்கு இந்த பக்கம் கீழ்ப்பகுதினும், மலைத்தொடருக்கு அந்த பகுதி கீழ்கரை நாடுன்னு சொல்லுவாங்க. அது பிற்காலத்தில் நிறைய பிரிஞ்சுன்னு வச்சுங்க. இப்போ நம்ம கேரள மொழியை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். கேரள மலையாளம் அப்படின்னு இப்போ சொல்கிறோம். மலையாளம் அப்படிங்கிறது மலையாள நாட்டையும் அங்கு பேசப்படுற மொழியையும் இப்போ குறிக்குது. திருவாசகம் மூவேந்தர் எப்படி சொல்லுது அப்படின்னா, தென்னவன், சேரலன், சோழன் அப்படிங்குது. தென்னவன் அதாவது பாண்டியன், சேரலன் சேரநாட்டை சேர்ந்த சேரமன்னன், சோழன் சோழமன்னன், 3 பேரை திருவாசகம் குறிக்குது. சேர நாட்டில் 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும், அதாவது கிபி 1000 வரைக்கும் தூய்மையான தமிழ் வழங்கி வந்துச்சு. தூய தமிழ் தான் அவங்க பேசுவாங்க, மிக தூய தமிழ் பேசுவாங்க. அது செந்தமிழ் நாடு சேர்ந்தது. அதை ஏற்கனவே பேசியிருக்கோம். செந்தமிழ் நாடுங்கிறது தூய தமிழ் பேசப்படுற இடம். கொடுந்தமிழ் நாடுங்கிறது கொஞ்சம் திரிபுபட்ட தமிழ் பேசக்கூடிய இடம். சேரநாடு செந்தமிழ் நாடோட பிரிவை சேர்ந்தது. அந்த செந்தமிழ் நாட்டில் தான் தமிழில் மிகச்சிறந்த இலக்கியங்களில் ஒரு பதிவு உருவானுச்சு. ஐங்குறு நூறு அப்படின்னு ஒரு சங்க இலக்கிய நூல், பதிற்றுப்பத்து அப்படின்ற ஒரு நூல், சிலப்பதிகாரம் உங்களுக்கு தெரியும், அப்புறம் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்ற ஒரு நூல். இது இல்லாமல் சேர மன்னன், அதாவது இன்னைக்கு வழங்குற சேரநாட்டோட மன்னனார்ந்த சேரமான் பெருமாள், அவர் நாயனார்ல ஒருத்தர், சிவபெருமான் மேல பக்தி கொண்டவர். சேரமான் பெருமாள் நாயனார் ஆதி உலா அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இது இல்லாத குலசேகர ஆழ்வார்னு ஒருத்தர் பெருமாள் திருமொழி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு தமிழ்ல. இதெல்லாம் சேர நாட்டில் உருவான செந்தமிழ் நூல், மிக தூய்மையான தமிழ் நூல். இதெல்லாம் மலையாள நாடு அப்படின்னு சேர நாட்டில் தான் உருவான நூல்கள். மலையாள நாட்டு மொழியை மற்றவங்க எப்படி பேசினாங்க, என்ன பேரில் குறிப்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நாவலம் தேசத்தை வெளிநாட்டிலேருந்து இருந்தவங்க சிந்து நதி வழியாக பார்க்கும்போது சிந்து தேசம், ஹிந்து தேசம் அப்படின்னு சொல்லி இந்தியா அப்படின்னு சொன்ன மாதிரி, அந்த காலத்தில் வணிகத்துக்கு வந்துட்டு போன அரேபியர்கள் மலையாள மொழியை என்ன சொன்னாங்கன்னா மலபார் அப்படின்னாங்க. அது மலையாள மொழி மலபார் அப்படின்னு சொன்னாங்க. பிற்காலத்தில் கிறிஸ்துவ மிஷினரிகள்லாம் வந்தாங்க இல்லையா, மதம் மாற்றத்துக்கு, மதம் பரப்புறதுக்கு, ஆட்சி செய்ய ஐரோப்பியாவில் அந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மலையாள கரையில் அம்பலக்காடுன்னு ஒரு இடத்துல ஒரு அச்சகம் நிறுவி நூல் வெளியிட்டாங்க. அப்போ அந்த மலையாள மொழியில் வெளியிட்ட முதல் நூல் எப்போ வெளியிடப்பட்டதுன்னா 1577 அல்லது 79 இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த நூலில் என்ன மொழி, அது என்ன மொழி அப்படின்னு குறிப்பிடுறாங்கன்னா, அந்த புத்தகத்தில் அந்த நிலப்பரப்பில் வழங்கின மொழியில் அந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க. அந்த புத்தகத்தில் என்ன மொழி வழங்கி இருக்கு அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்கன்னா மலபார் அல்லது தமிழ் அப்படிங்கிறாங்க. இதை யார் சொல்றாருன்னா கால்டுவெல், அவர் தான் இதை குறிப்பிடுறாரு முக்கியமா. இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் 1600 வரைக்கும் தமிழ் தான் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதை மலபார்னு அரேபியர்கள் சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த கிறிஸ்தவ மிஷினரி பதிவு பண்ணுறாங்க. இப்போ அப்புறம் எப்போதான் இந்த மலையாளம் தெரிஞ்சிச்சுன்னா 1650 கிட்ட, அதாவது 17ஆம் நூற்றாண்டில் மலையாளம் உருவானுச்சுன்னு சொல்லலாம்.
அதை வந்து சிதைச்சது, அதாவது அங்கிருந்த தமிழ் மொழியை சிதைச்சி மலையாள மொழியா மாற்றி அமைச்சதுக்கு யாரும் சொன்னா துஞ்சத்து எழுத்தச்சன் அப்படிங்கிறாங்க அவர் பேரை. ஆனா இன்னைய காலகட்டத்தில் அவரை வந்து நவீன மலையாளத்தின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா அங்க இருக்க தமிழ் அழிச்சிட்டு ஒரு புது மொழியா மாற்றி அமைச்சிருக்காரு. அப்ப அந்த பச்சை மலையாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்னைக்கு நவீன மலையாளத்துக்கு முற்பட்ட மொழியை வந்து பச்சை மலையாளம்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அந்த பச்சை மலையாளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது செந்தமிழ்லே சொல்லலாம் அதை. சரி, 1700 கிட்ட தான் மலையாள மொழி. இன்னைக்குலேருந்து சற்று ஏறக்குறைய 350 வருஷம் தான் ஆகுது மலையாள மொழியோட வரலாறு. தமிழில் தொல்காப்பியம் இலக்கணம் இப்போ உருவானுச்சுன்னு இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. கிபி அப்படி இல்லை கிமு அப்படிங்கிறாங்க. தொல்காப்பியர் காலம் அப்படிங்கிற இடைச்சங்க காலம்னு சொல்கிறாங்க. ரொம்ப முற்பட்டதாக சொல்கிறாங்க. இடைச்சங்க காலமே கிட்டத்தட்ட 3000 வருஷம் நடந்ததாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சற்று தொல்காப்பியம் ஒரு 5000 வருஷத்துக்கிட்ட உருவாகிருக்கும் போல இருக்கு. சரி, மலையாள இலக்கணம் என்னைக்கு வந்துச்சு அப்படின்னா 1860 கிபி 1860 சற்றே குறைய 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் மலையாளத்துக்கு இலக்கண நூலை எழுதினாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டோட இறுதி வரைக்கும், அதாவது 1900 வருடம் வரைக்கும் மலையாளிகள் வந்து தமிழ்லையும் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி மலையாளத்தை வந்து கற்றுக்கிட்டாங்களோ அது மாதிரி தமிழையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு அங்கே இருக்க முதியவர்கள் சொல்கிறதா நூலாசிரியரான தேவநேய பாவாணர் திராவிடத்தாய் அப்படின்னு நூலில் குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வழக்கம் கைவிடப்பட்டதாம். அப்போ இந்த மலையாள மொழி எங்கேருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா கீழிருந்து மேலே இல்லை, மக்கள் மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டதில்லை. எழுத்தாளர்கள், அறிஞர்கள் அவங்க வந்து இந்த மொழியை வந்து மாற்றி அமைச்சு மேலிருந்து கீழே மக்கள்கிட்ட இதை பரவ விட்டுருக்காங்க. அதாவது ஊடகங்கள் வழியா, கலைகள் வழியா, எழுத்துக்கள் வழியா, கல்வி அமைப்புகள் வழியா இந்த மலையாள மொழியை கிட்டத்தட்ட உருவாக்கியிருக்காங்க. அதாவது எப்போ உருவாடிச்சு மலையாள மொழின்னா 1650. இன்றுலேருந்து சற்று ஏறக்குறைய 350லேருந்து 370 வருடம் இதுதான் மலையாள மொழியின் ஆயுள். அதுக்கு முன்னாடி அங்கே சொல்லப்படுகிற பச்சை மலையாளம் அப்படிங்கிறது என்னன்னா தூய்மையான தமிழ், தூய்மையான செந்தமிழ் அப்படின்னு அரேபியர்லேருந்து கிறிஸ்துவ மிஷினரி வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. நன்றி. இந்த செய்திகள் எதிலிருந்து எடுத்தோம் அப்படின்னா தேவநேய பாவாணர் எழுதிய திராவிடத்தாய் அப்படின்ற நூலிலிருந்து. நன்றி. அவருக்கு உரித்தாக்குக.